குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து யூஜிடிஆர்பி இங்கிலீஷ், அதாவது 2026 நடக்கிற இந்த பரீட்சையில் நம்ம யூனிட் 1ல வந்து ஏஜ் ஆஃப் டெனிசன், அதாவது உங்களுக்கு யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் டெனிசனில் டெனிசன் ஏஜ் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு டெனிசன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? இந்த கிளாஸில் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஜை பற்றி ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரோ. உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண புக் வந்து ஹட்சன் அவரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவர் புக்கு படி ஏஜ் ஆஃப் டெனிசன் அதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1830 டு 1887. ஏன் இந்த இயர்? ஸோ 1832 வந்து த பேசேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில். அப்போ இந்த ரிஃபார்ம் பில்லோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஓட்டிங் ரைட்ஸ். அதாவது முதல் தடவையா இங்கிலாந்துல ஒர்க்கிங் கிளாஸ் உழைக்கும் வர்க்கத்துக்கு வந்து ஓட்டுரிமை வந்து கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நாட் எல்லாருக்கும் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் முதல் தடவை கிடைக்குது. அதனால தான் இதோட ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில் வந்து ரொம்ப முக்கியம். அதனால 1832 வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான இயர் அந்த சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துல. அதனால தான் இந்த ஏஜோட தொடக்கத்தை வந்து 1832 அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் டெனிசன் அப்படிங்கிறது விக்டோரியன் ஏஜ். ஓகே, நீங்க வந்து சோஷியல் ஹிஸ்டரியில பாக்குறப்போ அப்போ குவீன் விக்டோரியா எப்போ ஆட்சிக்கு வராங்க? 1837, ரைட்டா? அண்ட் அவங்க வந்து 63 வருஷம் ஆட்சி பண்ணி 1901ல தான் வந்து இறக்குறாங்க. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து 50 வருஷம் கம்ப்ளீட் பண்றது வந்து 1887, அதாவது கோல்டன் ஜூப்ளி. இந்த இயரை தான் வந்து ஏஜ் ஆஃப் டெனிசன் முடியறதுக்கு இங்க வந்து ஹட்சன் வந்து மார்க் பண்றாரு. அப்போ ஏஜ் ஆஃப் டெனிசன் அப்படிங்கிறப்போ 1832 ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில், 1887 வந்து குவீன் விக்டோரியாவோட கோல்டன் ஜூப்ளி. இல்ல ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வந்து விக்டோரியன் ஏஜ் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படி ஸ்பெசிஃபிக்கா கேட்டா நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டிய வருஷம் வந்து 1832 வழக்கம் போல இந்த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில். ஆனால் முடிவு வந்து 1901. ஏன் 1901 தான்? குவீன் விக்டோரியாவோட ஆட்சி வந்து 1901 தான் முடியுது. அப்போ விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டா 1832 1901. ஏஜ் ஆஃப் டெனிசன் அப்படின்னு கேட்டா 1832 1887, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த ஏஜோட ஒரு இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு கேள்வி நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஏஜ்ல டெனிசன், ஏன்னா ஏஜ் ஆஃப் டெனிசன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டெனிசன் தான் பார்க்க போறோம். ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் பிறந்தது 1809, இறந்தது 1892. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வறுமையில தத்தளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவீன் விக்டோரியா இவங்களை வந்து இவரோட போயம்ஸை படிக்கிறாங்க. முக்கியமா இன் மெமோரியம் அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. அது குவீன் விக்டோரியாவுக்கு ரொம்ப பிடிச்ச போயம் வேற. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தகவல் என்ன, அவங்க சொல்லி தான் வந்து இவர் வந்து போயட் லாரேட்டா மாத்தினதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரன் ஆஃப் ஆல்ட்வொர்த் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பேரனா இருக்கிறாரு. அப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் இடத்துக்கு வந்து தான் ஃபேமிலியை மூவ் பண்றாரு. அங்கே வந்து பேரனா இருக்கிறார். அப்போ இவருக்கு வந்து போயட் லாரேட்ஷிப் எப்போ கிடைக்குதுன்னா 1850. 1850 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க வாய்ப்பு அதிகம். இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லையும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த் வந்து ஒரு ரொமான்டிக் போயிட்டா இருந்தாலும் ரொமான்டிக் ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் விக்டோரியன் ஏஜ்ல வந்து தான் அவர் வந்து இறக்குறாரு. விக்டோரியன் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா 1850 தான் வேர்ட்ஸ்வொர்த் இறக்குறாரு. அது வரைக்கும் அவர் தான் போயட் லாரேட். அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் டெனிசன் வந்து போயட் லாரேட்டா மாறுறாரு 1850. அப்புறம் டெனிசன் வந்து 1850 இருந்து அவர் இறக்குற வரைக்கும், அதாவது 1892 வரைக்கும் அவர் வந்து போயட் லாரேட். இந்த 1850 இன்னும் எவ்வளோ சிறப்புகள் இருக்கு. ஒன்று வந்து வேர்ட்ஸ்வொர்த்தோட ப்ரெலூட் அது பப்ளிஷ் ஆகுது, அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் போயம். அதுக்கப்புறம் 1850 டெனிசனோட இன் மெமோரியம் பப்ளிஷ் ஆகுது. 1850 தான் வந்து பார்த்தீங்கன்னா டெனிசனுக்கு கல்யாணம் ஆகுது, ரைட்டா? ஸோ இது போல 1850 அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்டான இயரை வந்து இங்கே பார்க்குறோம். ஈவன் வேர்ட்ஸ்வொர்த்தோட லாங்குவேஜில் சொல்ல போனோம்னா டெனிசன் யாரு? டிசைடட்லி த கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர் லிவிங் போயட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர், முக்கியமாக இந்த யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண புக்கான ஹட்சன் அண்ட் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இல்லை என்னென்ன கேள்விகள் வரலாம். ஸோ ஏன்னா ஏஜ் ஆஃப் டெனிசன் அப்படிங்கிறப்ப இந்த ஏஜை சூஸ் பண்ணால் இவரில் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிம்பக்டு, TIMBUCTOO, டிம்பக்டு. இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டெனிசன் வந்து கேம்பிரிட்ஜில் படிக்கிறப்ப இது எழுதுறாரு. எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதுனதுக்காக த சான்சலர்ஸ் கோல்டு மெடல் இதுதான் வின் பண்ணுது, ரைட்? அதே போல இங்க ட்ரினிட்டி காலேஜ்ல அவர் படிக்கிறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு கிடைக்குது. ஆர்தர் ஹென்ரி ஹேலம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு. இவர் தான் அவர் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருப்பார் பிற்காலத்துல. ஏன்னா இவர் இறந்ததுக்காக தான் அவர் இன் மெமோரியம் எழுதுறாரு.
ஸோ உங்களுக்கு கேள்வி வந்து நாளைக்கு இந்த ஹட்சன் புக்கை பார்த்து கேட்குறப்போ இது வந்து டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது எந்த ஒரு போயம்காக டெனிசன் வந்து கேம்பிரிட்ஜ்ல வந்து த சான்சலர்ஸ் கோல்டு மெடல் வாங்கினாரு அப்படிங்கிறப்போ டிம்பக்டு அது ஒரு இடத்தோட பேர், ரைட்டா? குட் பி ஒரு ஃபிக்ஷனல் சிட்டி. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயில்டாக வந்து டெனிசன் வந்து இங்கே எழுதுறாரு. நெக்ஸ்ட் அவர் வந்து ஒரு ஏர்லி ஒரு போய்ட்ரி கலெக்ஷன்னா போயம்ஸ் சீஃப்லி லிரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 1930 வந்து டெனிசன் வந்து ஒரு கலெக்ஷன் எடுத்து வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரோட ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம், ஆத்தர் ஹென்ரி ஹேலம். என்னன்னா ஆத்தர் ஹென்ரி ஹேலம் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது. டெனிசனோட ஒரு சிஸ்டர் எமிலியா. ஸோ எமிலியா ஆக்சுவலி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஆத்தர் ஹென்ரி ஹேலம். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா டெனிசனோட அப்பா வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ரைட்டா? அப்போ அவங்க அப்பா இறக்குறாரு 1831 டெனிசனோட அப்பா இறக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறமா சாமர்ஸ் பை அப்படிங்கிற இடத்துக்கு 1832 வந்து பார்த்தீங்கன்னா தன் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வர சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டும் எமிலியாவும் ஆல்மோஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் முடியுது. ஆனா ஒரு துரதிருஷ்டம், அன்பார்ச்சுனேட்லி அடுத்த வருஷம் 1833 வியன்னால அவரோட நண்பர் வருங்கால பிரதர் இன் லா மச்சான ஆக வேண்டியது, ரைட்டா? அப்போ ஆத்தர் ஹென்ரி ஹேலம் அவர் இறந்து போறார். அப்போ தன்னோட ஃப்ரெண்டு தன்னோட சிஸ்டர் எமிலியாவோட ஃபியான்சே அவர் இறந்து போறது வந்து இவரை மட்டும் இல்ல ஒரு குடும்பத்தையே பாதிக்குது. அப்ப இந்த இயர் ரொம்ப முக்கியம். 1833 கிட்டத்தட்ட 17 வருஷம். அடுத்த 17 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோகத்தை வந்து மெல்ல மெல்லமா வந்து பாத்தீங்கன்னா கேண்டோ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதை எழுத முடிக்கிறார். அந்த கவிதை தான் வந்து இன் மெமோரியம். அப்ப இந்த இன் மெமோரியம் அப்படிங்கிற ஒர்க்குக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு பர்சனல் வழி வேதனைலாம் இருக்கு. அதனாலதான் அந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிளாசிக்கா வந்து நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அப்படியே 1815 வருவோம். ஸோ 1850 இவரோட காதல், இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமிலியா செல்வுட் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து எமிலி செல்வுட் அப்படிங்கிறவங்கள காதலிச்சாரு. ஆனா நிறைவேறல, ரொம்ப தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1850 கல்யாணம் பண்றாரு. ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க, ஹேலம் அண்ட் லயனல். ஸோ நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், ஹேலம் அப்படிங்கிறது இட் ஷுட் பி அவரோட ஃப்ரெண்ட் ஹேலம், அவரோட பேர் தான் இங்க வச்சிருக்கணும் தன்னோட பிள்ளைக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். ஸோ டெனிசன், அவரோட ஒய்ஃப் எமிலி, அந்த 2 பசங்க ஹேலம் அண்ட் லயனல். நேராக நம்ம வந்து இந்த கிளாஸ்க்கு 1850 தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன் மெமோரியம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல தெர் ஆர் ஃபியூ கிளாசிக்கல் எலிஜிஸ். அதில் ஒன்று வந்து இன் மெமோரியம். அது வந்து 1850 பப்ளிஷ் ஆகுது. இதை படிச்சதுக்கு அப்புறம் குயின் விக்டோரியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. வேர்ட்ஸ்வொர்த் இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து போயட் லாரேட்டை போடலாம் அப்படிங்கிறப்ப வந்து டெனிசன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதா சொல்றாங்க. அஃபிஷியலாக டேட்டா கிடையாது, பட் அவங்களுக்கு பிடிச்சி போனதால தான் இப்படி போயட் லாரேட்டை போட முடியும். அப்போ இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா த வே ஆஃப் த சோல் அப்படின்னு வைக்கிறார். இது வந்து அவர் என்னன்னு சொல்றாரு இந்த போயம், அ கைண்ட் ஆஃப் டிவைன் காமெடியா. ஸோ டிவைன் காமெடி அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இட்டாலியன் லிட்டரேச்சர்ல டிவைன் காமெடி, டான்டேவோட டிவைன் காமெடி மிகப்பெரிய ஒர்க். அதே போல ஒரு டிவைன் காமெடி தான் இது. ஆனா என்னன்னா ஏட்டிங் வித் ஹாப்பினஸ் அப்படின்னு அவர் டிஸ்கிரைப் பண்றார். இதுல வரக்கூடிய சில முக்கியமான லைன்ஸ் இன்னைக்கு ஆஃபன் கோட்டட் லைன்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தவ் நேச்சர் ரெட் இன் டூத் அண்ட் கிளா, அதாவது நேச்சரோட ரானஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல வந்து ஒரு கேப்சர் பண்றார். தவ் நேச்சர் ரெட் இன் டூத் அண்ட் கிளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஃபன் கோட்டட் லைன்ஸ் இன் மெமோரியம்ல வந்து டெனிசன் எழுதின மிகப்பெரிய லைன்ஸ் இது. இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் லவ்ட் அண்ட் லாஸ்ட் தேன் நெவர் டு ஹேவ் லவ்ட் அட் ஆல். அதாவது வாழ்க்கையில வந்து அட்லீஸ்ட் காதலிச்சு தோத்துருக்கலாம், ஆனா காதலிக்காம மட்டும் இருந்திருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரியை வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருக்கிறார். இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் லவ்ட் அண்ட் லாஸ்ட் தேன் நெவர் டு ஹேவ் லவ்ட் அட் ஆல். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்ல போறேன், அவர் ஃப்ரெண்டு வந்து இறந்தது 1833, ஆத்தர் ஹென்ரி ஹேலம். ஆனா இது 1850 தான் பப்ளிஷ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து he took 17 years. 17 yearsனா இதை மட்டும் அவர் எழுதிட்டு இல்ல, there are other things he did. ஆனா என்னன்னா இந்த 17 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா செதுக்குற மாதிரி 131 கேண்டோஸ், ஆல்மோஸ்ட் ஒரு எபிக் மாதிரி எழுதியிருக்கிறார். அண்ட் ஒருவேளை இதோட ப்ரொலாக் ஒரு முன்னுரை மாதிரி, அதுக்கப்புறம் முடிவுரை எபிலாக், அதை ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இன் மெமோரியம்ல 133 கேண்டோஸ். இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா பொதுவா வந்து உங்களுக்கு வந்து எலிஜி ஒரு யாரோ இறந்துருவாங்க, அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் சோகமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு எலிஜி தான் இட் எண்ட்ஸ் வித் ஹாப்பினஸ். ஒரு சின்ன கேள்வி, இதுக்கு நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். லிசிடஸ்
அதாவது மில்டனோட லிசிடஸ் அது யாருக்காக எழுதப்பட்டது? ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான எலிஜி லிசிடஸ். ஸோ லிசிடஸ் வந்து மில்டன் யார் இறந்ததுக்காக எழுதினாரு அப்படின்னு சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். சரி, இங்க வந்து பார்ப்போம். எபிதலாமியன், அதாவது முதல் தடவையா ஒரு எலிஜி வந்து இட் எண்ட்ஸ் வித் an எபிதலாமியன். எபிதலாமியன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது கல்யாணத்துக்காக எழுதப்படுற ஒரு ஃபார்ம், லிட்டரரி ஃபார்ம். இது நம்ம எபிதலாமியன் அப்படின்னாலே நம்ம நேரா வந்து ஸ்பென்சர் தான் ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோட கல்யாணம் அப்படின்னு சொன்னா டெனிசனோட இன்னொரு சிஸ்டர் சிசிலியா. ஸோ சிசிலியா வந்து எட்வர்ட் லஷிங்டன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றாங்க. ஸோ இந்த சிஸ்டரோட கல்யாணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறார். தேர் இஸ் சம் லாஜிக். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சிஸ்டரோட பியான்சே இறந்து போறார், ஆத்தர் ஹென்றி ஹேலம். இது இன்னொரு சிஸ்டர் அவங்களாட்ட வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பிடிச்சவன கல்யாணம் பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோகமா ஆரம்பிச்சாலும் இன் மெமோரியம், எண்ட் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. ஸோ இதுதான் வந்து இன் மெமோரியம். அதனால தான் தெரியல, இது வந்து ஒரு கிளாசிக்கா வைக்கிறோம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு போயமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மாட், MAUD, a monodrama, 1854ல வருது. இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து மாட். யாருக்கு இந்த பைத்தியம், ஏன் மாடுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மேட்னஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த கதையை வந்து ஒரு நரேட்டர் சொல்றாரு. யாரை பத்தி கதைன்னா மாட் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, அவன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான். ஆனா எதிர்ப்பு இருக்கு. யாருன்னா அந்த பெண்ணோட பிரதர். ஆனா ஏதோ ஒரு சண்டையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மாட் வந்து அந்த பிரதர் வந்து கொன்னுடுறான். அதுக்கப்புறம் வந்து நாட்டை விட்டு ஓடிடுறான். ஓடினதுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிறான். வெளிநாட்டுல இருக்கிறப்ப தான் அவனுக்கு தெரிய வருது தான் காதலிச்ச பொண்ணு வந்து இறந்துடுறான். அந்த மரணத்தை கேட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா he went crazy, பைத்தியம் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பைத்தியம் எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஒரு போருக்கு போறாங்க, த கிரீமியன் வார், CRIMEAN. இந்த போர்ல வந்து தானும் பங்கு பெறணும், நாட்டுக்காக வந்து போராடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் வந்து ரீஅவேக்கனிங். அதுக்கப்புறம் அந்த போருக்கு அவன் போய் என்ன ஆனா அதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட கதை. ஸோ இதனால வந்து அந்த மாடை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா லிட்டில் ஹேம்லெட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹேம்லெட்டோட கதை தெரியும், ஷேக்ஸ்பியர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவனும் பைத்தியமா தான் இருக்கிறான். அதாவது அப்பாவை கொன்னுட்டான் சித்தப்பா, கிங் கிளாடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழி வாங்கணும். அதுக்காக அவன் பைத்தியம் போல நடிக்கிறான். அதே நேரம் ஒரு வகையான அவன் பைத்தியம் தான். ஏன்னா வந்து அவனுக்கும் பாத்தீங்கன்னா இதே போல ஒரு காதலி ஒஃபீலியா இருக்கிறா, அவளும் இறந்து போயிடுறா. தேர் ஆர் சம் சிமிலாரிட்டிஸ். அதனாலதான் வந்து மாடை வந்து லிட்டில் ஹேம்லெட் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்த போயம்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் சம் லிரிக்ஸ். அதாவது லிரிக்னா இப்ப நம்ம சினிமாவில் பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு எழுதுறது தான் லிரிக்ஸ் இல்லையா? அதே போல கவிதைகள். இங்க பாத்தீங்கன்னா இந்த போயம்ல வர சில ஃபியூ லிரிக்ஸ். ஐ ஹாவ் லெட் ஹர் ஹோம். அடுத்தது கம் இன் டு த கார்டன் மாட். ஸோ இதே போல லிரிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட் மோனோட்ராமாக்குள்ள இருக்கு. ஸோ உங்களுக்கு கேள்வி வந்து என்ன கேள்வி வரலாம்னா டெனிசனோட எந்த போயம்ல த கிரீமியன் வார் அது வந்து போர்ட்ரே பண்ணப்படுது அப்படின்னா நீங்க வந்து மாட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த மாடுக்கு சம்மந்தப்பட்டதான் அந்த கிரீமியன் வார். அந்த கிரீமியன் வார்ல ஒரு ஸ்பெசிபிக் பேட்டில் இருக்கு, இந்த பேட்டில் ஆஃப் பலாக்லவா, BALACLAVA. இந்த போர் வந்து ஏன் வந்து இங்கிலாந்துல மறக்க மாட்டாங்கன்னா இந்த போர்ல வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரை விடுறாங்க. ஏன்னா இந்த போர் வந்து வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனிமி வந்து பாத்தீங்கன்னா கேனன்ஸ், பீரங்கிகளை வச்சு சுத்தி வளைச்சிட்டாங்க. ஐ மீன் தப்பிக்கிறது வழி இல்லை. ஆனாலும் இந்த வீரர்கள் என்ன பண்றாங்க, கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த அத்தனை பீரங்கி லெஃப்ட் ரைட் சென்டர் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்ல ஞாபகம் வச்சுங்க, சுத்தி பாத்தீங்கன்னா பீரங்கி இருக்கு. இந்த போர் வீரர்கள் உள்ள போய் சாவ போறோன்னு தெரியும். ஆனா என்ன பண்றாங்க, துணிச்சலா போறாங்க. ஸோ அதை பத்தி ஒரு போயம் எழுதியிருக்கிறார், த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட், BRIGADE. அதுல வரக்கூடிய இந்த ஃபேமஸ் லைன்ஸ் பாருங்க. தேர்ஸ் நாட் டு ரீசன் வை, தேர்ஸ் பட் டு டூ அண்ட் டை. அவங்க வந்து ஏன்னு கேள்வி கேட்க கூடாது, கட்டளையிட்டா போய் as soldiers you have to attack, போய் சாவுறாங்க. into the valley of death rode the 600. அந்த 600 பேர், இந்த 300 பருத்தி வீரர்கள் மாதிரி இங்க 600 பருத்தி வீரர்கள் நேரா போறாங்க, இறக்குறாங்க. ஸோ இந்த ஒரு போயம் தான் வந்து த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட். இதுவும் வந்து அந்த கிரீமியன் வார், ஸ்பெசிஃபிக்கா த பேட்டில் ஆஃப் பலாக்லவா அப்படிங்கிறத பத்தி இந்த போயம். அடுத்தது அவரோட முக்கியமான ஒரு போயம் வந்து 1859ல வந்து டெனிசனோட ஐடல்ஸ் ஆஃப் த கிங், IDYLL. ஓகே, இது வந்து யாரை இன்ஸ்பிரேஷன் வச்சுட்டு எழுதுறாருன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட மிடில் இங்கிலீஷ் டைம்ல, அதாவது சாசர்
ஏஜ்ல ஒரு ரைட்டர் இருக்காரு, தாமஸ் மேலரி, MALORY. அவர் வந்து ஒரு ஒர்க் எழுதுறாரு, லு மார்டே தி ஆத்தர். அதாவது இது பிரெஞ்சு டைட்டில், LEMORTE, மார்டர், DARTHUR அப்படின்னா டெத் ஆஃப் தி ஆத்தர்னு அர்த்தம். ஓகே, மார்டல், டெத். லு மார்டே தி ஆத்தர்னா டெத் ஆஃப் தி ஆத்தர். அதாவது இங்கிலாந்துல வந்து கிங் ஆத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும், அவரு கீழே பல வாரியர்ஸ், சோல்ஜர்ஸ் இருந்ததாகவும், அவர் இந்த நாட்டை ஆண்டதாகவும் ஒரு பிலீஃப் இருக்கு. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கதை, அதாவது இந்த போயம் எழுதுறாரு, த ஆர்த்தூரியன் லெஜெண்ட். இல்ல வரக்கூடிய இந்த மெடிவல் மிஷனரி, மெடிவல் அப்படிங்கிறப்போ இந்த நைட்ஸ், அவங்களோட அட்வென்ச்சர் அதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த ஐடல்ஸ் ஆஃப் த கிங் டெனிசன் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் தாமஸ் மேலரிஸ் டெத் ஆஃப் தி ஆத்தர், அதில் மார்டே தி ஆத்தர். இல்ல வரக்கூடிய சில முக்கியமான போயம்ஸ், 12 நரேட்டிவ் போயம்ஸ் இருக்கு, அதுல சிலது மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து த கம்மிங் ஆஃப் ஆத்தர். அப்புறம் இவர் கூட்ட கீழே இருக்கக்கூடிய சில முக்கியமான சோல்ஜர்ஸ் பார்க்குறப்போ, நைட்ஸ் பார்க்குறப்போ சர் கேலஹட், GALAHAD. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான மாவீரன் வந்து லான்சலாட், LANCELOT. அதுக்கப்புறம் ஆத்தரோட மனைவி கனிவர், GUINEVERE. பட் தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கனிவர் அண்ட் லான்ஸ்லாட். ஸோ இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடல்ஸ் ஆஃப் த கிங்ல வந்து அந்த நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள், அந்த கிங் ஆத்தர் கீழே இருந்தவங்கள அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெனிசன் எழுதுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில முக்கியமான லைன்ஸ் வந்து பார்ப்போம். ஏன்னா டெனிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபன் கோட்டட், அவர் எழுதுற எல்லாமே வந்து கோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான போயம் வந்து த லேடி ஆஃப் ஷாலட், SHALLOT. அந்த லேடி ஆஃப் ஷாலட்டுக்கு வந்து ஒரு கர்ஸ் இருக்கு, அவர் நேரடியாக உலகத்தை பார்க்க முடியாது சாபத்தால. அதனால ஒரு டவர் மேல இருக்கிற அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்கும், அந்த மிரர் மூலமா தான் உலகத்தை வந்து பார்க்குறா, உலகத்தோட பின்பத்தை தான் அதில் பார்க்குறா. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர் லான்ஸ்லாட், அந்த வீரன் வந்து ஒரு நாள் வந்து குதிரையில் கடந்து போறான், அதை பார்க்குறான். ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் லான்ஸ்லாட். ஆனால் நேரடியாக அவனை தொடர்பு கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிவு பண்றா, இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவரை விட்டு இறங்கி ஒரு போட்ல ஏறுறா. அந்த ரிவர் அடிச்சுட்டு வருது, கடைசியில லான்ஸ்லாட் இருக்கக்கூடிய நகரத்துக்கு வந்து அவ பிணமா வந்து சேர்றா. இதான் கதை. ஸோ இதுல வரட்டு ஒரு முக்கியமான என்ன, அந்த அவ வாழ்க்கையை பத்தி அவ சொல்றா, அந்த லேடி ஆஃப் ஷாலட். ஐ எம் ஹாஃப் சிக் ஆஃப் ஷேடோஸ். அதாவது இந்த யதார்த்த உலகத்தை வந்து என்னால நேரடியாக அனுபவிக்க முடியல, இப்படி பின்பமாக தான் நான் ரசிக்கிறேன், இது வாழ்க்கையா, ஐ எம் ஹாஃப் சிக் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி போடுறேன். அதுக்கப்புறம் இது ஒரு அருமையான போயம், த புரூக், BROOK, ஓடை. ஸோ அந்த ஓடை வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி, ஃபார் மென் மே கம் அண்ட் மென் மே கோ, பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். அது அந்த ஓட சொல்லுது, மனிதர்கள் வரலாம் மனிதர்கள் போகலாம், ஆனா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட பேசுது. எனக்கு தெரிஞ்சு இந்த லைன்ஸ் வந்து பெண்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மென் மே கம் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா இதை படிக்கிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இந்த லைன்ஸ் வந்து இருக்கும். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு போயம், நம்ம ஏற்கனவே பார்த்தது, மார்டே தி ஆத்தர். அதாவது தாமஸ் மேலரி வச்ச அதே தலைப்புல டெனிசனும் ஒரு போயம் எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த லூ அது மட்டும் காணும், MORTE ஸ்பேஸ் DARTHUR, மார்டே தி ஆத்தர் அப்படின்னா டெத் ஆஃப் தி ஆத்தர். அப்ப கிங் இந்த போயம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆத்தர் வந்து ஹி இஸ் அபவுட் டு டை, இப்போ இறக்க போறாரு. அவர் வந்து தான் கூட இப்ப கடைசியா இருக்கிற அந்த வீரன் சர் பிடிவியர், BEDIVERE, அவங்ககிட்ட கேட்கிறாரு, டே என்னோட வாள் இருக்கு இல்லையா, அவரோட வாள் பேர் வந்து எக்ஸ்காலிபர், EXCALIBUR. இதை தூக்கிட்டு போயிட்டு அந்த லேக்ல போடுங்கிறாரு. இவன் ஃபர்ஸ்ட் வாட்டி போயிட்டு ஐயோ இது ஏன் தூக்கி போடணும் போடாம வந்துடுறான். திரும்ப கேட்க, டே போட்டையான்னு போ போ ஒழுங்கா போடுங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த கத்தியை வாழை தூக்கி அங்க போடுறான். போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு போட் வருது, அதுல பெண்கள் வராங்க. கடைசியா கிங் ஆத்தரை கூட்டி போற மாதிரி ஹெவனுக்கு. ஸோ இதான் வந்து அந்த கடைசி சீன். அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆத்தர் இந்த போயம்ல சொல்லியிருப்பாரு, தி ஓல்டு ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ. அதாவது நம்ம இந்த போகி பண்டிகைலாம் சொல்லுவோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் போயிட்டேன், ஒரு யங்ஸ்டர்ஸ் ஜெனரேஷன் வரும், அது மாதிரி வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்றார். தி ஓல்டு ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படிங்கிற வரி ரொம்ப ஃபேமஸானது. டெனிசன் எழுதின எல்லா லைன்ஸுமே வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அது இதுல ஒண்ணு. அடுத்தது அவரோட முக்கியமான ஒரு டிராமாட்டிக் மோனோலாக். ஸோ சின்ன கேள்வி, நம்மளுக்கு வந்து லிட்ரேச்சர்ல வந்து டிராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா உங்களுக்கு இதே ஏஜ்ல இருக்கக்கூடிய விக்டோரியன் ஏஜ்ல இருக்க இன்னொரு ஒரு போய்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். யார் அவரு, அவரோட முக்கியமான டிராமாட்டிக் மோனோலாக் என்ன? ஸோ டிராமாட்டிக் மோனோலாக் வந்து ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கும், அது யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கும், சின்ன ஒரு சேஞ்ச் எல்லாம் வந்து அதுல வரும், ஒரு ரெவலேஷன்லாம் வரும். ஸோ முக்கியமா வந்து
இந்த டிராமாட்டிக் மோனோலாக்கு ஃபேமஸ் ஆனவரை வந்து கண்டுபிடிங்க. அவரோட முக்கியமான போயம் வந்து மென்ஷன் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. சரி, இங்க டெனிசனோட ஒரு முக்கியமான டிராமாட்டிக் மோனோலாக் வந்து யுலிசஸ். ஸோ யுலிசஸ் வந்து கிரீக் லிட்ரேச்சர்ல உங்களுக்கு ஹோமரோட ஒடிசி அதை பேஸ் பண்ணி தான் அதை எழுதுறாரு. இப்போ யுலிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் போர் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அவர் வந்து தன் நாட்டான இத்தாக்காவுக்கு வந்துட்டாரு. தன்னோட மனைவி பெனலோப்பியை சந்திச்சிட்டாரு. தான் பையன் டெலிமேக்கஸ் வந்து இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர போறாரு. அப்ப இவருக்கு என்னன்னா, இப்ப என்னோட வேலை என்ன, நான் இங்க என்ன பண்றேன், திரும்ப வந்து நான் வந்து அட்வென்ச்சர் கடலுக்கு போகணும், திருப்பி வந்து உலகத்தை சுத்தணும், ஒரு தேடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான யுலிசஸ் தான் கூட இருந்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பயணம் போறார். அதான் வந்து இந்த போயம். இதுல வரக்கூடிய சில முக்கியமான லைன்ஸ் பார்ப்போம். டு ஃபாலோ நாலேஜ் லைக் எ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். அதாவது அறிவை வந்து பாத்தீங்கன்னா, அறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமா டிராவல் சொல்லுவாங்க. நீ பல இடத்துக்கு போறப்ப தான் வந்து பல மொழிகளை கத்துப்போம், பல பேரை சந்திப்போம். அப்பதான் வந்து இந்த பயஸ்னஸ் இருக்காது. நம்ம மொழி தான் பெருசு, நம்ம கலாச்சாரம் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்காது. அப்போ நாலேஜ் வைடன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது தேடி போகணும். முக்கியமா டிராவல் சொல்றாங்க. டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். மனித எல்லைக்கு மீறின அளவுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய் அதை தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி. தென் கடைசியா இந்த வரி ஆஃபன் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கோட் பண்ணுவாங்க. யுலிசஸ் சொன்ன வரி, டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். ஒரு தேடல், போவோம், தேடி பார்ப்போம், ஆனா வந்து என்னைக்குமே வந்து சரண்டர் ஆகக்கூடாது, நாட் டு ஈல்ட். அப்படி ஒரு ஸ்பிரிட் தான் வந்து யுலிசஸ்க்கு இருக்கிறதா இங்க டெனிசன் வந்து இந்த டிராமாட்டிக் மோனோலாக்ல போடுறார். அடுத்தது அதே போல அந்த ஒடிசியஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஒன்று தான் வந்து இந்த போயம் த லோட்டஸ் ஈட்டர்ஸ். LOTOS, லோட்டஸ் ஈட்டர்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா, யுலிசஸ் வந்து இப்ப ட்ராய் நகரத்துல இருந்து தன்னோட இத்தாவுக்காக திரும்ப வர்ற வழியில வந்து பாத்தீங்கன்னா தான் சைலர்ஸோட வர்றாரு. அவங்க வந்து ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை லோட்டஸ், அதை சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அங்கேயே தூங்க ஆரம்பிச்சு இந்த இது அவ்வளவுதான், இதான் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இதை நகராத அளவுக்கு அங்கேயே இருந்துருவாங்க. ரைட்? அதுல இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்படி கிளம்பி வராங்க, அதுதான் கதை. அந்த கதையில அது ஒரு எபிசோட் நம்மளுக்கு வந்து ஹோமரோட ஒடிசில. அப்போ அந்த ஒரு எபிசோட மட்டும் இங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுறாரு. கரேஜ் ஹி செட் அண்ட் பாயிண்டட் டுவர்ட்ஸ் த லேண்ட். ஃபர்ஸ்ட் இந்த நிலத்தை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு இசை அவங்கள வருடுது. மியூசிக் தட் ஜென்ட்லியர் ஆன் த ஸ்பிரிட் லைஸ் than tired eyelids upon tired eyes. அப்போ அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசை மயக்கம், அது உண்ட மயக்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து படுத்து அப்படியே வந்து ஒரு சொர்க்கத்தை அடைந்த போல அவங்க தூங்குறாங்க. அப்போ கடைசியில சொல்றாங்க, ஓ ரெஸ்டியூ பிரதர் மரைனர்ஸ், வி வில் நாட் பேண்டர் மோர். நம்ம பல வருடம் சுத்திட்டோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராய் நகரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருந்து இத்தாவுக்காக 10 வருஷம் ஆகும். ஸோ பல வருடமா இவங்க கடல்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடம் கிடைச்சனையும் சரி நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு இங்க வந்த மாதிரி காமிக்கிறார். அடுத்தது அவரோட சில முக்கியமான போயம்ஸ் மட்டும் பார்ப்போம். டெனிசன் வந்து லாக்ஸ்லே ஹால், LOCKSLEY, லாக்ஸ்லே ஹால் 1842. இது வந்து பாத்தீங்கன்னா யங் இங்கிலாந்து, ஏன்னா விக்டோரியன் ஏஜ் வந்து வைப்ரண்ட், சயின்ஸ்லயும் சரி எல்லாத்துலயும் சரி. அப்போ அந்த ஸ்பிரிட்டை வந்து ஒரு கேப்சர் பண்றாரு. யங் இங்கிலாந்து அண்ட் ஆஃப் இட்ஸ் ஃபெய்த் இன் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் மேன்கைண்ட். அதை வந்து இந்த லாக்ஸ்லே ஹால் ஃபோக்கஸ் பண்ணுது. பட் இதுக்கு சீக்வல் மாதிரி 1886ல வந்து லாக்ஸ்லே ஹால் 60 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு எழுதுறாரு. இது அப்படியே ஆப்போசிட். இப்போ என்னாச்சு, அந்த வளர்ச்சி, அதாவது அறிவியல், இந்த வணிகம் எல்லாம் போக என்ன ஆகுதுன்னா ஒரு வெறுப்பா மாறுது. த ரெவல்யூஷன் ஆஃப் சயின்ஸ், அதை எதிர்த்து ஒரு வெறுப்பு வருது. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை வந்து கம்மியாகுது, ஃபெய்த் அண்ட் சயின்ஸ் அதோட டெவலப்மெண்ட் வந்து விச் த்ரெட்டன்ட் ரிலீஜன் அண்ட் ரிலீஜியஸ் பிலீவ்ஸ். அதனால இந்த லாக்ஸ்லே ஹால் 60 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து 60 வருஷம் பின்னாடி திரும்பி பார்க்கறப்ப வேற மாதிரி இருக்கிறதா அவர் உணர்றாரு டெனிசன். தென் இனாக் ஆர்டன், ENOCH ஆர்டன் ARDN, இது வந்து 1864 வருது. இந்த போயம் வந்து ஒரு முக்கோண காதல் கதை போல. இதுல வந்து ஆனி லீ அப்படிங்கிற ஒரு பெண், அவளை வந்து 2 பேர் காதலிக்கிறாங்க, இனாக் ஆர்டன் அப்புறம் பிலிப் ரே. ஆனா என்ன ஆகுது, ஆனி லீ கெட்ஸ் மேரிட் டு இனாக் ஆர்டன். அதுக்கப்புறம் வந்து ஆர்டன் என்ன பண்றான், அதாவது இனாக் ஆர்டன் வந்து ஒரு கடல் பயணம் போறான். பட் கடல் வந்து ஷிப்ரெக், கவிழ்ந்தது. அவன் கிட்டத்தட்ட 10 வருஷம் தீவுல மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வரான் தன்னோட மனைவியை தேடி. ஆனா மனைவி வந்து பாத்தீங்கன்னா இவன் செத்துட்டு தான் நினைக்கிறாங்க. அவங்க அந்த ஆனி லீ அவங்க என்ன பண்றாங்க, பிலிப் ரேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வாழ்க்கை நடத்துறாங்க. இப்போ இந்த தருணத்துல வந்து
நம்ம இனாக் கார்டன் என்ன பண்ணுவார்? ஸோ இதுதான் வந்து இந்த போயம். இந்த போயம் நீங்க படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய படம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், காஸ்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு டாம் ஹாங்க்ஸ் நடிச்சது. ஆல்மோஸ்ட் இதே கதை தான். ஒருவேளை அந்த படம் வந்து டென்னிசனை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ எனக்கு தெரியல. பட் அந்த படத்துல இதே போல தான். அவன் பல வருடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவுல இருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா இப்போ ஒய்ஃப் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? நான் வந்துட்டேன்னு சொல்லி அந்த இப்ப இருக்கிற அந்த குடும்பத்தை அழிச்சிருவானா, இல்ல அமைதியா போயிடுவானா? ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த இனாக் கார்டனோட கதை. அடுத்தது டெனிசன் ஓட த பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு போயம். இது அவர் வந்து ஃபெமினிஸ்ட கிண்டல் பண்ணதுக்காக எழுதினாரா என்னவோ அப்பெல்லாம் தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு ஃபெமினிசம், முக்கியமா வந்து ஹையர் எஜுகேஷன் ஆஃப் விமன், பெண் கல்வியை பத்தி பேசுற மாதிரியான ஒர்க் தான் வந்து த பிரின்சஸ். இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, த பிரின்ஸ் அவன் பேர் குறிப்பிடல, அவன் வந்து ஒரு நார்தன் கிங்டம் சேர்ந்தவன். அவன் வந்து தன்னோட நண்பர்கள் சிரில் அண்ட் ஃப்ளோரியன் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சதன் கிங்டத்துக்கு வரான். சதன் கிங்டத்தோட ராஜா வந்து கிங் காமா. அப்போ அவரோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சஸ் இடா, ஐடிஏ. இவன் வந்து என்ன பண்றா, பெண்களுக்கான ஒரு காலேஜ் வந்து நடத்திட்டு இருக்கா, கல்யாணமே வேணாம் அப்படின்னு சுத்துறா. ஆனா இந்த பிரின்ஸ் என்ன பண்றான், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும்னு சுத்துறான். அதனால இவங்க எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த காலேஜ்ல போய் பாக்குறாங்க. அந்த காலேஜ்ல சில டியூட்டர்ஸ் இருக்கிறாங்க, சைக்கி, பிளான்ச் போன்ற டியூட்டர்ஸ். ஸோ எப்படி வந்து இந்த பிரின்ஸ் அவரோட கம்பேனியன்ஸ் வந்து இந்த காலேஜில் ரகலை பண்றாங்க. கடைசியில் வந்து பிரின்ஸுக்கும் பிரின்சஸ் இடாவுக்கும் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஈகலிட்டேரியன் சொசைட்டி, ஆண் பெண் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதான் வந்து த பிரின்சஸ். இதில் வரக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டியர்ஸ், ஐடில் டியர்ஸ், ஐடிஎல்இ. அடுத்தது ஒரு சானட், நவ் ஸ்லீப்ஸ் த கிரிம்சன் பெட்டல் நவ் த ஒயிட் அப்படிங்கிற ஒரு சானட். கடைசியில் அந்த பிரின்ஸ் வந்து சொல்றாரு, த மேன் பி மோர் ஆஃப் விமன், ஷீ ஆஃப் மேன். அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது வந்து இந்த போயம் வலியுறுத்துற மாதிரி இந்த முடியும். தென் டெனிசன் அப்படிங்கிறப்போ அவரோட சில முக்கியமான போயம்ஸ் மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு நாளைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் டைரக்டான ஒரு கொஸ்டின் சில போயம்ஸ் கொடுத்துட்டு இது யார் எழுதுனா அப்படி கேட்கலாம். இல்ல கீழே வந்து ஒரு 4 போயம் கொடுத்துட்டு இல்ல டெனிசன் எழுதின போயம் என்ன, இல்ல எழுதாத போயம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த போயம்ஸ் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 த மே குவீன், டோரா. அடுத்தது பிரேக் பிரேக் பிரேக். அப்புறம் இதே போல கேள்விகள் வர வாய்ப்பு அதிகம். த டிஃபென்ஸ் ஆஃப் லக்னோ, எனிதிங் டு வித் இந்தியா அப்படின்னா அந்த கேள்வி வந்து பட்டன் கேட்டு விட்டுருவாங்க. சிம்பிளா ஒரு கேள்வி என்ன, ஹூ ரோட் த போயம் த டிஃபென்ஸ் ஆஃப் லக்னோ அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னா டென்னிசனை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிராசிங் த பார், இது வந்து ஒரு லிரிக் போயம். அடுத்தது ஆனனன், எப்படி வந்து நம்ம யுலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மோனோலாக், டிராமாட்டிக் மோனோலாக் பார்த்தோமோ அதே போல OENONE அப்படிங்கிறது ஒரு டிராமாட்டிக் மோனோலாக். அப்புறம் பிலசாபிக்கல் போயம்ஸ் சில இது எழுதியிருக்க, ஒரு 3 இது பார்ப்போம். 3 பிலசாபிக்கல் போயம்ஸ். ஒன்று வந்து தி ஏன்ஷியன்ட் சேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த விக்டோரியன் ஏஜ்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலிஸ்ட் மைண்ட் செட், பணம் பதவி அப்படின்னு போகக்கூடிய அந்த மைண்ட் செட்டை வந்து இவர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வந்து எழுதுறாரு. நெக்ஸ்ட் வாஸ்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு போயம். தென் அக்பர்ஸ் ட்ரீம். இதே போல கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். அக்பர்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற போயம் எழுதுறது யாருங்கிறப்போ டெனிசன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து டிராமா. இதே டெனிசன் ஒரு 3 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. 1875 வந்த குவீன் மேரி அப்படிங்கிற ஒரு போயம், 1876 ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு பிளே, ஹிஸ்டாரிக்கல் பிளே. அப்புறம் 1884 பெக்கெட். ஸோ குவீன் மேரி, ஹெரால்ட், பெக்கெட் அப்படிங்கிற 3 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ இது வந்து எப்பவுமே ஒரு மைண்ட் செட். நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் போனீங்கன்னா, முக்கியமா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு போயட்டை பத்தி படிச்சீங்கன்னா அவர் எழுதின நாவல் இல்ல அவர் எழுதின பிளேவை பத்தி கேள்வி கேட்பாங்க. இதே மாதிரி ட்ரெண்ட் வந்து பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நெட் செட் எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. நம்ம வந்து போயட்னு படிச்சுக்கிட்டு போய் மட்டும் பார்த்துட்டு போவோம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு சின்ன கேள்வி இதுலயே நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த ஒன்லி பிளே ரிட்டன் பை வேர்ட்ஸ்வர்த்? நம்ம வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து வெறும் வந்து ஒரு போயட்டா பார்த்துருப்போம். திடீர்னு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதின பிளே என்னன்னு கேட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண புக் ஃபர்ஸ்ட் படிங்க. பிளஸ் அவரை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சா அதை ஆன்சர் பண்ணுங்க. வேர்ட்ஸ்வர்த் எழுதின ஒன்லி டிராமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லலாம். சரி, ஒரு சின்ன ரிவிஷன். சில கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸை பொறுத்து நான் கேட்கணும். நீங்க வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நீங்க சாட்ல போடலாம். பார்ப்போம். பென் டிட் குவீன் விக்டோரியா, அதாவது விக்டோரியா பிகம் த குவீன் ஆஃப் இங்கிலாந்து எந்த வருஷத்துல வந்து குவீனா மாறினாங்க? ஆப்ஷன் ஏ 1832, பி 1837, சி 1887, டி 1897.
ஆன்சர் 1837. ரைட்டா? ஏன்னா 1837ல ஆட்சிக்கு வராங்க, 50 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூப்ளி கொண்டாடுறாங்க, அது 1887. 60 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1897ல உங்களுக்கு டைமண்ட் ஜூப்ளி. 1832 ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில். அடுத்தது, who is the author of Le Morte the Author? A. John Gower. B. William Langland. C. Thomas Malory. D. John Skelton. ஆன்சர் தாமஸ் மேலரி. ஸோ இதே இவரை மையமா வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து டென்னிசன் வந்து ஐடல்ஸ் ஆஃப் த கிங் எழுதுறாரு. ஈவன் டென்னிசனே வந்து மார்டே தி ஆத்தர் அப்படிங்கிற போயமும் எழுதியிருக்கிறார். அடுத்தது, ஓ ரெஸ்ட் யூ பிரதர் மரைனர்ஸ் வி வில் நாட் பேண்டர் மோர். திஸ் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் டென்னிசன்ஸ். டென்னிசனோட எந்த போயம் வந்து இப்படி முடியுது? ஏ பிரேக் பிரேக் பிரேக். பி மாட் அண்ட் அதர் போயம்ஸ். சி த லோட்டஸ் ஈட்டர்ஸ். D. Loxley Hall. Answer C. Lotus Eaters. Who is the title character of Tennyson's The Princess? A. Guinevere. B. Ida. C. Psyche. D. Blanche. Answer வந்து B. Ida. At Cambridge, Tennyson won the Chancellor's Gold Medal for A. Idylls of the King. B. Enoch Arden. C. In Memoriam. D. Timbuktu. ஆன்சர் வந்து D. Timbuktu. ரைட்டா? ஸோ நம்ம யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது பேட்ச் ப்ரொஃபஸர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பேட்ச் வந்து 10th மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 7070701005. இல்லை கடைசி நம்பர் 5க்கு பதிலாக 9 போடலாம். இல்லை இந்த கியூஆர் கோடையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த பரீட்சைக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இது வரும்னு சொல்லியாச்சு. அதனால நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் சரி அது வரட்டும். வரதுக்கு முன்னாடி 10 யூனிட்டை முடிச்சு அதில் வந்து ரிவிஷன் பண்ணி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இதில் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறது வந்து உறுதியாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு ப்ரொஃபஸர் அகாடமி எப்பவுமே கூட இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.